இந்த மாவட்டத்தினுடைய சிறந்தொரு பணிகளை ஆளுநராக துவக்கி, இன்னும் ஹைலைட் என்றால் இப்படி ஒரு பதவி ஏற்பாடாக இருந்தாலும் இந்த மாவட்டத்தை பிரித்தெடுக்கின்ற போது மிக அழகாக இந்த மாவட்டத்தின் உரிமையை கண்டிப்பாக நான் தருவேன் என்று உறுதியாக நின்ற ஒரே தலைவன், என் பாசமிகு தலைவனாக விளங்கியவர், எங்களுக்கெல்லாம் பாசமாக கவர்னராக விளங்கியவர், என்னை அப்போதே சீஃப் கோஆர்டினேட்டராக போட்டு அவரோடு இணைந்து இந்த மாவட்டம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்த அருமை நண்பர். நாம் அவரை ஆந்திராவின் நாயகன் என்று சொல்லுவதா அல்லது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லுவதா என்று தெரியாது. இருந்தாலும் அருமை நண்பர் உங்களை சந்திக்க இங்கே வருகை வந்திருக்கின்றார்கள். பிடிஜி அருமை நண்பர் திரு சிஆர் ராஜு அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல பலத்த கைத்தட்டல் தரலாம். செயலாளர் ஏ.கே. கோபிநாத் அவர்கள் காலர் அணிவிக்கின்ற நிகழ்ச்சியாக துவக்குகின்றோம். காலர் அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆளுநர் அவர்களுக்கு காலர் அணிவிக்குமாறு நம்முடைய செயலாளர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். பெண்மணிகள் எல்லாம் குழுமி இருந்து இரண்டு பக்கமும் உள்ள குத்து விளக்கை ஏற்றுவதற்காக நம்முடைய தலைவருடைய குடும்பத்தார் அவர்களும், அதே போன்று கன்னடி அவர்களுடைய மிஸ்ஸஸும், சுரேந்தர் அவர்களுடைய திருமதி சுரேந்தர் அவர்கள் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே.
மட்டுமல்ல, நாங்கள் எதிர்பார்க்காத அளவிலே மிக நேர்த்தியாக ரொம்ப அழகாக பணி செய்தவர். அவரோடு நம்முடைய கோபிநாத் அவர்களும் நாங்கள் மறக்கவே முடியாது. வேலூர் கிழக்கு ரோட்டு சங்கத்தை நிலைநிறுத்தியவர் என்ற ஒரு பெருமையோடு சுரேந்தர் ராஜ்குமார் ரோட்டேரியன் அவர்களை, தலைவர் அவர்களை அனைவரையும் வரவேற்று அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இனிய மாலை வணக்கம். நமது முன்னாள் ஆளுநர் அவர்களை, ராஜு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் ஆளுநர் ரவிக்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் நம் உறுப்பினர்கள், சங்க தலைவர், முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள், கோ பிரசிடென்ட்ஸ்கள் எல்லாரும் அன்புடன் வரவேற்கிறேன். என் குடும்பத்தாரையும் வந்திருக்காங்க, எல்லாரும் அன்புடன் வரவேற்கின்றேன். வருக வருக என வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். அவர் ஒர்க் பண்ணதே இந்த ஆண்டு முழுவதும் தனக்கு ரிப்போர்ட்டெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணது மட்டும் இல்லாத, தனக்கு அவார்டு கிடைக்குதுன்றதை பற்றி முக்கியம் இல்லை, கிடைத்த அவார்டுகள் கூட தன் நன்றி விசுவாசத்தோடு உறுப்பினர்களிடத்தை காட்டிவிட்டு, அந்த ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த சங்கத்துக்கு செய்த வேலையை மகிழ்ச்சி என்கின்ற ஒரு நிலையிலே தான் இன்று ஸ்பீச்சாக இருந்தது. இதை தொடர்ந்து செயலாளர் அவர்களையும் ஒரு இரு வார்த்தைகளை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பான நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தில் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து, அதே போல் இந்த சிறப்பான பதவியேற்பு, தலைவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் தற்போதைய ஆளுநர் மதிப்புக்குரிய ஐயா ரவிக்குமார் அவர்களையும் மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாளராக நம்ம எல்லாம் பெருமை கூடிய விஷயமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா பிடிஜி சிஆர் ராஜ் ஐயா அவர்களையும், அதே போல் இந்த வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக கடந்த ஒரு ஆண்டு காலமாக 25-26 என்னுடன் சிறப்பாக பணி செய்த தலைவர், பொருளாளர் மற்றும் டீம் பேரர்ஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து கொண்டு, அதே போல் இன்றைய தினத்தில் அடுத்த 26-27 ஆண்டிற்கான தலைவராக பொறுப்பேற்குள்ள அமர்ந்து கொண்டிருக்கும் அருமை நண்பர் நிர்மல் ராஜ்குமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்து கொண்டு, அதே போல் அவருடன் செக்ரட்டரியாக பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஜோசப் கென்னடி அவர்களும் மற்றும் பொருளாளர் பாசத்திற்குரிய அண்ணன் காமாட்சி பாபு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியான தருணத்தில் உங்கள் பதவியை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, அதே போல் இந்த வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்திற்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. யாராலும் அந்த சிறப்பை மீண்டும் சிறப்பாக்க முடியாத அளவில் எங்கள் சங்கத்தின் தலைவராக இருந்த ஐயா டாக்டர் ஜி.கே. மாலன் அவர்கள் ஒரு புதிய அத்தியாயமாக 84 குடும்பங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் 84 குடும்பங்களுக்கு வீடு கட்டி அந்த அவங்களுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் செய்து கொடுத்தது இந்த வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் என்றாலே ஒரு தனி சிறப்பு தான். ஏனென்றால் எங்களுடைய சங்கம் 87 ஆரம்பித்து இன்றைய அளவில் பல சிறப்பான மக்கள் சேவை பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் குயில்குப்பம் ப்ராஜெக்டுக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அந்த ஒரு முத்தாய்ப்பாக அங்கு 65 வீடோ, அந்த 65 வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகப் பொருள், ஸ்டீல் பாத்திரங்கள் அனைத்தையும் வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கம் தான் செய்து கொடுத்தது. அதற்கும்
முத்தாய்ப்பாக எங்கள் ஐயா ஜி.கே. மாலன் அவர்களுடைய சீரிய முயற்சியிலே எங்கள் சங்கத்தின் சார்பாக அவருடைய தலைமையிலே அதிகம் வழங்கினோம். அதே போல் இந்த ஒரு ஆண்டு காலமாக நாங்கள் கடைசியாக கவர்னர் விசிட்டில் எல்லா விஷயங்களையும் செக்ரட்டரியாக என்னென்ன இந்த ஆண்டில் செய்தோமோ அத்தனையும் படித்து காட்டியிருக்கிறோம். ஏனென்றால் இது அடுத்த கூட்டம் நேரம் காலதாமதம் ஆகக்கூடாது என்கின்ற பட்சத்தில் நாங்கள் பல சேவைகளை இந்த வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக செய்து முடித்திருக்கிறோம். எங்கள் சங்க தலைவர் சுரேந்தர் அவர்கள் ராஜ்குமார் பல கேம்புகள், கண் சிகிச்சை முகாம், அன்னதானம் என்று பல ஒரு 110 சேவைகளை அவர் தலைவராக இருந்து செய்து முடித்தார் என்பதை இந்த நேரத்தில் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு வருங்காலத்திலே அந்த சேவைகளுக்கு வருகின்ற தலைவர் அவர்களுக்கு என்ன ஒத்துழைப்பு தேவையோ அந்த ஒத்துழைப்பை நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்தையும் செய்து கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் மனமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எங்கள் சங்கத்தின் சார்பாக அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்து பாராட்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கோபிநாத் அவர்களே. இந்த அவைக்கு மிக முக்கியமாக இங்கு தலைவர் பொறுப்பை ஏற்கின்ற அருமை நண்பர், பாசமிகு நண்பர் ப்ரொஃபஸர் டாக்டர் நிர்மல் ராஜ் அவர்களை, அதுவும் கண் ஒளியில் நிபுணராக விளங்கி கொண்டு வேலை மாநகரத்து மக்களுக்கு மிக மாறுபாடுபட்டு கொண்டிருக்கின்ற அருமை நண்பர். அவருடைய தந்தையான் பெயர் மோகன், அம்மாவின் பெயர் ஜோதி. இவர் 1970ஆம் ஆண்டில் வேலூரில் பிறந்தார். இந்த அவைக்கு அறிமுகம் ஏன் இதை செய்கிறோம் என்றால், அவரை பற்றி தலைவராக இந்த ஆண்டு முழுவதும் பணி செய்ய இருக்கின்ற காத்து கொண்டிருப்பதனால் இந்த மாதமே பார்த்தீர்களானால் 4 கேம்புகளை நடத்தி சாதனை படைத்திருக்கிறார். அந்த சாதனையாளர் தான் இன்று அவருடைய இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமாக துணை நின்று மிக நேர்த்தியாக அவரிடத்திலே பழகுகின்ற ஒரு மிகப்பெரிய துணையாராக இருக்கின்ற கவிதா அவர்களை உங்கள் கைத்தட்டலோடு பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் சிஎம்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 1998இல் வேலூரில் உள்ள சிஎம்சியில் கண்வொளியின் படிப்பை அருமை நண்பர் நிர்மல் அவர்கள் சேர்ந்தார். அப்படிப்பை முடித்த பிறகு சிஎம்சியிலும் பணி செய்தார்கள். அதன் பின்னர் வெளிநாட்டில் அரசாங்க சுகாதாரத்துறை, இராணுவத்துறை, மருத்துவக் கல்லூரி, உயர்கல்வி சார்ந்த மருத்துவமனைகளிலும் உலக சுகாதார நிறுவனத்திலும் பணிபுரிந்தார்கள். ஏன்னா ஒவ்வொன்றும் சாதாரண விஷயம் இல்லை, இராணுவத்தில் பணிகள். அதனால் அவருக்கு மிகப்பெரிய கைத்தட்டலை கொடுங்க. உலக புகழ் வாய்ந்த பிரெட்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்திலே மூத்த விரிவுரையாளராக பணி செய்தவர். 2012இலே தனது முனைவர் பட்ட PhD ஆராய்ச்சி தொடங்கி 2017இலே அதை நிறைவு செய்தவர். அதனால் அவருக்கு ப்ரொஃபஸர் என்ற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைத்தது. போர்ச்சுகல், ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் அமெரிக்காவின் ஆர்லாண்டோ ஆகிய இடங்களிலே தனது ஆய்வு கட்டுரையை சமைத்து உரையாற்றி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, 2018இலே சிஎம்சி வேலூர் ஆராய்ச்சி வழிகாட்டியாகவும் கண் ஒளியியல் திட்டத்தின் அதிகாரியாகவும் மீண்டும் இணைந்து அவர் 2020இல் அப்பணியை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர். தற்போது கண் அறுவை சிகிச்சை நிபுணர்களுடன் இணைந்து ஓட்டேரி மற்றும் பாகாயம் ஆகிய இடங்களிலே கண் மருத்துவமனைகளை நடத்தி வருகிறார்கள். ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்து வருகிறார்கள் என்பது முக்கிய குறிப்பாக அந்த பகுதியிலே இருப்பவர்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, கடந்த ஆண்டு கூட
மிகப்பெரிய ஒரு 200 பேரை வைத்து அங்கே கண் மருத்துவம் செய்து அவர்களுக்கு இலவசமாக கண்ணாடிகள் வழங்கி ஆப்ரேஷன்களும் வழங்கியவர் அருமை நிர்மல் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வட அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட இலங்கை பல்கலைக்கழகத்தில் அங்கே பேராசிரியராக பணி செய்தவர். ஸ்ரீலங்காவில் சென்னை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவக் கழகத்திலே ஆராய்ச்சி வழிகாட்டியாக பணியாற்றியுள்ளார். இவரது வழிகாட்டுதலுடைய கீழ் பல மாணவர்கள் சிஎம்சி வேலூரில் தங்கள் ஆராய்ச்சி ஆய்வு கட்டுரைகளை நிறைவு செய்துள்ளார்கள். கண் மருத்துவ சேவையிலே இவருக்கு 34 ஆண்டு காலம் அனுபவம் உள்ளது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்படி அனுபவமான அருமை நண்பர்தான் எங்கள் சங்கத்துக்கு தலைவராக இருப்பதில் மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு இருக்கிறது. 2025ஆம் ஆண்டில் தனது 2வது முனைவோர் பட்டத்தையும் பெற்றார். தற்போது இந்தியாவில் உள்ள சுகாதார மேலாண்மை நிபுணர் சங்கத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோட்டரி சங்கத்தினுள்ளே உறுப்பினராக மட்டுமல்லாமல் மிக சிறந்த வழிகாட்டியாகவும் இந்த வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்துக்கு இருந்தது மட்டுமல்லாமல் பல நல்ல இலவச திட்டங்களை உடனிருந்து செயலாற்றியவர் என்பதிலே மிக பெருமை கொள்ளுகிறோம். இப்படிப்பட்ட அருமையான டாக்டர் நிர்மல் ராஜ் மோகன் அவர்களை உங்கள் அவையிலே அறிமுகம் செய்கின்றேன். நீங்கள் பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஓகே, நன்றி. இப்படிப்பட்டவர் தான் தலைவராக வராரு. ஆளுநராக இங்கே வந்ததிலிருந்து விடாமல் இன்றைய நிமிடம் வரையும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ரவிக்குமார் அவர்கள் பெட்ஸிலேருந்து மற்ற இந்த பெட்ஸெல்லாம் நடத்தி மிக அருமையாக இருக்கின்ற நம்முடைய கிஷன் திருவண்ணாமலையிலேருந்து வந்துக்கிறாரு. அவர் மிக அருமையாக செய்தார். அவருடைய பீரியடில் கைத்தட்டல் கொடுங்க. அவர் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ கான்ஃபரன்ஸும் அவர் தான் பண்ண போகிறாரு. ரவிக்குமார் அவர்களுக்காக ஒரு தலைவர் வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்திலே கிடைத்திருக்கிறார் என்றால் அது மிக ஸ்பெஷலாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், அவர் கூப்பிட்ட குரலுக்கு அவர் ஓடோடி வருகிறார். ஒரு இடத்துல கேம்ப் நடத்தணும்னு சொல்லி சொன்ன உடனே சிஎம்சியில் அரேஞ்ச் பண்ணி மிக சிறப்பாக ஆரணியில் செய்ததெல்லாம் அவர் பேசும்போது சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான். அதே போல் செயலாளராக இருப்பவர் சாதாரண ஆள் இல்லை. எங்கள் சங்கத்தினுடைய வழிகாட்டியாக இன்றைய ஆன்லைனில் என்னென்ன விவகாரம் ரோட்டரியில் இருக்கிறதோ, மாறுபட்டு இருக்கிறதோ, நவீன முறையில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதோ அதெல்லாம் மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர் முன்னெல்லாம் நாங்கள் தலைவராக இருக்கும்போதும் சரி, ராஜீவ் சார் தலைவராக இருக்கும்போதும் சரி, நாங்கள்லாம் அதெல்லாம் ஒவ்வொரு மாதமும் அந்த பேப்பரில் எல்லாம் ரெடி பண்ணி அந்த ஃபோட்டோஸு எல்லாம் வச்சு தான் நாங்கள் சப்மிட் பண்ணி தான் எங்களால் எந்த ஒரு அவார்டும் சரி நாங்கள் திருப்தியாக இருக்கிறோன்றதையும் காட்ட முடியும். அப்படி இருந்த சூழ்நிலை இங்கே பாஸ் பிஸ்னெல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. எங்கள் சங்கத்திலே இருக்காங்க. தர்ஷாமூர்த்தி போன்ற ஆறுமுகம்லாம் எல்லாருமே அப்படி தான் நாம் வாங்கியிருந்தோம். இந்த தரணிவாசன் கூட பாஸ்கர் எனக்காக இரவு பகலாக எனக்காக என் சங்கத்தினுடைய செயலராக இருந்து எனக்கு அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எழுதுவார். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், கென்னடி அவர்கள் மிக சிறப்பாக இங்கே பணி செய்கிறார்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக, ரொம்ப வேகமாக அவருக்கு ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிறாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இவர் தான் பத்திரமா இருக்க மாட்டார், ஆனால் ரொம்ப அவங்க பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் உடல்நிலையை ரொம்ப கண்காணிப்பில் தான். நான் அதை தான் சொல்கிறேன். மற்ற எந்த விஷயத்திலும் அவர் மாதிரி ஒரு தூய்மையான நண்பரை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்டவர் செயலாளராக வர இருக்கிறார்கள். அவரையும் இந்த இடத்திலே அறிமுகம் செய்கின்றேன். உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு நீங்கள் இதை செயல்படுத்த வேண்டும். இந்த அளவிலே மிக சிறப்பாக உறுப்பினர்களோடு பழகக்கூடிய அருமையான நண்பர். ஆகவே அவரையும் இந்த இடத்திலே அவர் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றும் கவலையே பட தேவையில்லை. இங்கே நம்முடைய பொற்கோயிலுக்கு, ஸ்ரீபுரம் பொற்கோயிலுக்கு போகலான்னா அவர் நம்பரை குறிச்சிக்கலாம்.
அவர்கிட்டேருந்து இப்போ அவருக்கே ஒரு ஆஃபீஸ் அலுவலகம்லாம் கொடுத்து அவரை கவனிச்சிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கார் என்ற நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு அவரையும் பொருளாளராக இருக்கின்றவரை பாபுகுமார் அவர்களை இந்த அவைக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இதற்கு பிறகு நம்முடைய இந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை தலைவர் ரொட்டேரியன் டாக்டர் ப்ரொஃபஸர் நிர்மல் ராஜ் மோகன் அவர்களுக்கு நம்முடைய இருபெரும் தலைவர்கள் பிடிஜி சிஆர் ராஜு அவர்கள் அண்டு டிஜி ஆர்எஸ் ரவிக்குமார்கள் போன்றவர்கள் முன்னிலையிலே இந்த நேரத்திலே மிக அழகாக பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் இப்போது முதலில் நம்முடைய புதிய தலைவருக்கு தலைவர் அவர்கள் காலவரணிக்குமாறு கேட்டுக்கொள்வோம். மேடையில் வீற்றிருக்கும் நமது முன்னாள் மூத்த வழிகாட்டி, அநேகருக்கு நல்ல உறுதுணையாக இருந்து இந்த விழாவின் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நம்முடைய முன்னாள் பிடிஜி சிஆர் ராஜு ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் நம்முடைய மாவட்ட ஆளுநர் திரு ரவிக்குமார் சார் அவர்களையும் வணங்கி, மேடையில் வீற்றிருக்கும் மூத்த பாஸ்ட் பிரசிடெண்ட் மற்றும் அனைத்து அஃபீஷியல்ஸ் ஆஃபீஸர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னால் அமர்ந்திருக்கும் பாஸ்ட் பிரசிடெண்ட்ஸ், கவுன்சில் ஆஃப் கவர்னர்ஸ், என்னுடைய கோ பிரசிடெண்ட்ஸ், என்னோட ஃபெலோ ரொட்டேரியன்ஸ், என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் இருந்துட்டு போன பிரசிடெண்ட் சுரேந்தர் சார் நிறைய நல்ல பணியை செஞ்சுருக்கிறாங்க. அந்த டீமில் கோபிநாத் சார் அவங்கெல்லாம் நல்ல பணியை செஞ்சுருக்கிறாங்க. அதை விட பெட்டராக செய்யணுன்னு நான் அவங்களோட சப்போர்ட்டோடு சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லதாக செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னால் இருக்கிறவங்க எல்லாருமே மூத்த உறுப்பினர்கள். உங்களோட கைடன்ஸ் எனக்கு தேவை. நீங்கள் கைட் பண்ணுங்கள், தேவையானது செய்யலாம். நிறைய திட்டம் வச்சுருக்கிறோம். மாதம் எல்லா கேம்ப்பு சிஎம்சியில் இருந்து வந்ததுனால சிஎம்சி மூலமாக ஐ கேம்ப்பு, டென்டல் கேம்ப்பு, ஜென்ரல் ஹெல்த் கேம்ப்பு, எல்லா ஸ்க்ரீனிங் கேம்ப்பும் நடத்தலான்னு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் உங்களுடைய சப்போர்ட் வேணும். நம்ம ஆர்ஐ பிரசிடெண்ட் சொன்ன மாதிரி கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட் அந்த கருப்பொருளை கொண்டு நம்ம நம்மளுடைய ட்ரீமை அவரோட சேர்ந்து அவரோட கனவை நம்ம நனவாக்குவோம். அதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். பேசுகிறத விட செயலில் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேணும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், எங்களுடைய ஜனவரி பிறந்தால் 40 ஆண்டு, இந்த சங்கத்தினுடைய வயது 40வது ஆண்டு விழா மிக பெரியாக விமர்சையாக கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். அதற்காக உறுப்பினர்களை குறைஞ்சபட்சம் இந்த ஜனவரியிலே 45 உறுப்பினர்களை உருவாக்குவதற்காக மிக சிறப்பான பணி. அதில் ரவிக்குமார் அவர்கள் இங்கே ஆளுநராக வருகை புரிந்த பிறகு உறுப்பினர் சேர்க்கை தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த முதன்மையிலே இன்றைய தினம் 11 உறுப்பினர்களை ஓஆர்ஜியிலே ஏற்றி விட்டு தான், உறுப்பினராக செய்துவிட்டு தான் இன்றைக்கே அவர்களை அழைத்திருக்கிறோம். அதுதான் உண்மையான விஷயம். எல்லாரும் இங்கே பின்னு குத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நேற்று கூட நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தீங்க, நாங்கள் அப்போ செய்கிறோம், 15 பேர் செய்கிறோம், 10 பேர் செய்கிறோம் நாங்கள். ஆனால் எங்களுடைய எய்ம் 50 பேர், நிச்சயம் 45 உறுப்பினர்கள். இன்றைய தினம் 11 உறுப்பினர்கள் இங்கே பதவியேற்க இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு பாஸ்ட் சென்டர்லாம் கூட நாங்கள் இது உள்ளே கொண்டு வரத்துக்கு நாங்கள் நிறைய முயற்சி பண்ணோம். அதில் முயற்சியில் தான் நம்முடைய விகே பழனி அவர்கள், அவரும் மிகப்பெரிய சாதனையாளர், அவரும் இங்கே வந்திருக்கார். அவரும் இங்கே நம்முடைய சங்கத்திலே இன்றைய தினம் இணைகிறார். அவருடைய பெயரும் ஓஆர்ஜியிலே இணைக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் இன்றைக்கி நாங்கள் இந்த மேடையிலே
ஏற்றப் போகிறோம், அறிமுகப்படுத்த போகிறோம். இங்கே முதலில் ரொட்டேரியனாக பதவியேற்கின்ற எபினேசர் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுகிறேன்.
நிர்வாகிகள் அறிவிப்பு. பிரசிடெண்ட் அருமை நண்பர் ரொட்டேரியன் ப்ரொஃபஸர் டாக்டர் நிர்மல் ராஜ் மோகன் அவர்கள். இல்லை ஒரு கைத்தட்டல் கொடுங்க. ஒவ்வொருத்தர் பேர் நிர்வாகிகள் அவங்க தான் சிறப்பாக செய்ய போகிறாங்க. எங்களுடைய சங்கம் இந்த ஆண்டை நகர்த்தி ஒரு இதுவாக செய்ய போகிறாங்க. அதே போன்று ரொட்டேரியன் டி ஜோசப் கென்னடி அவர்கள். ட்ரெஷரர் அருமை நண்பர் பாபுகுமார் அவர்கள். அதைத் தொடர்ந்து இங்கே அடுத்த ஆண்டு தலைவராக இருக்கின்ற டாக்டர் பிருத்திவி ராஜன் அவர்கள். பிரசிடெண்ட் நாமினி 28-29 தன்ராஜ் ஜோயல் பில்சன் அவர்கள். தன்ராஜ் ஜோயல் வந்துட்டார். ஸ்பெஷலிஸ்ட்டு நம்முடைய டென்டல் டாக்டர். அவர் ரொம்ப அருமையாக இன்று ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. பாஸ்கருக்கு ரொம்ப வேண்டியவர்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்க சன்னுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நம்ம ஜோயல் அவர்களும் மிக சிறப்பாக பணி செய்ய இருக்கின்றார்கள். அவர்களையும் இங்கே இதைத் தொடர்ந்து இமிடியட் பாஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கின்ற ரொட்டேரியன் சுரேந்தர் ராஜ்குமார் அவர்கள். லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் வி சோலைநாதன் எங்களுடைய நிறுவன தலைவர். அவர் அவங்க பேச்சினுடைய விழா என்பதனால் போயிருக்கிறார்கள். கிளப் சர்வீஸ் நான் ஜி.கே. மோகன். டைரக்டர் வெக்கேஷனல் சர்வீஸ் எம் பிச்சாண்டி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து சிவசம்மன் அருமை தலைவர் விபிடி ஆரம்ப காலத்திலிருந்து உறுப்பினராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற பாஸ் பிரசிடெண்ட் ரொட்டேரியன் பிபி தர்ஷனாமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று பாஸ் பிரசிடெண்ட் மிக வேகமாக இந்த சங்கத்திலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற அருமை தம்பி ரொட்டேரியன் ஐபி ரகு அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய டாக்டர் ராஜபேலு ஃபவுண்டேஷன் ஸ்கா ப்ராஜெக்ட் ஜெரின் ஜான்சன் அவர்கள். பப்ளிக் இமேஜ் ஏர்னஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவர் எந்த ஒரு ஒர்க்கும் 100% அட்டண்டன்ஸ் கொடுக்குறதுல இவரும் ஜோயல் 2 பேரும் சம்பந்திங்க. 100% எங்களுடைய சங்கத்தில் அட்டண்டன்ஸ் கொடுக்குற அருமை நண்பர்கள். கைத்தட்டல் கொடுங்க. இதானே நம்மளுக்கு ஊக்கப்படுத்தணும் அவங்கள. அதே போன்று எபினேசர் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கணும். ரோட்ராக்ட் இந்த ஆண்டு ரோட்ராக்ட் சங்கத்தை அவருடைய தலைமையிலே துவங்க இருக்கின்றோம். எபினேசர் போய் மேடைக்கு வாங்க. அதே போன்று ஜெயஸ்ரீ மேடம் எங்கே அவங்க சொல்லுங்கள். ரயிலா நடத்துவதற்காக அருமை நண்பர் ஏ.கே. கோபிநாத் பாஸ் பிரசிடெண்ட் அவர்கள். அதே போன்று ரயிலாவை மிக சிறப்பாக செய்வதற்காக வீடியோ மூலமாக ஃபோட்டோ மூலியமாக மிக அளவில் பிரம்மாண்டமாக செய்து கொண்ட அருமை நண்பர் ரொட்டேரியன் ராஜேந்தர் சிங் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அதே போன்ற அருமை நண்பர் ஆர்சிசி சேர்மன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அருமை நண்பர் போலியோ ப்ளஸ் சேர்மனாக விளங்கி மிக சிறப்பாக எப்போதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ரொட்டேரியன் ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ரவிக்குமார் அண்ட் அருமை ஐகாம் நடத்துவதற்காக அவரோட தலைவரோட உறுதுணையாக இருக்கின்ற சார்லஸ் அவரை மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்பெஷல் ப்ராஜெக்டாக நம் சங்கத்திலே செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு அருமை நண்பர் பாஸ் பிரசிடெண்ட் வி.கே. பழனி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கோச்சேர்மனாக மார்கபந்து அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கொஞ்சம் வேகமாக வந்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். அதே போன்று எங்கள் சங்கத்தில் ஏன் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தலைவருடைய முதன்மை தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரி ரொட்டேரியன் கவிதா நிர்மல்ராஜ் மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இதனால் அவரால் ஏறக்குறைய ஒரு 10 உறுப்பினராக பெண்கள்
சேர்வதற்கு எங்கள் சங்கத்தில் இருந்தால் மட்டும் வெளியிலேருந்தும் ஒரு 10 உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு மிக அருமையாக இருக்கும். இவர்களுக்கு பலத்த கைத்தட்டலை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோபாலகிருஷ்ணமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அருமை தலைவர் சம்பத் அவர்கள் வந்திருக்காரு. அவருக்கும் பலத்த கைத்தட்டல் 2 பேருக்கும் கொடுங்க. நன்றி. எங்கள் சங்கலுடைய உதயம் வெளியீடு. இந்த உதயம் என்ற பேரே நம்முடைய வி பாஸ்கர் தான் இதை நிறுவனார். எங்கள் சங்கத்திலேருந்து ஒரு அசம்பாவிதமாக தெற்குக்கு போயிட்டார். இருந்தாலும் விட்டுட்டோம். தெற்குலேயே ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்காரு. உதயம் வெளியீடு இதை பெறுவதற்காக அருமை தலைவர் கொணவட்டத்தினுடைய தலைவர் எழுச்சி நாயகன் சம்பத் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்முடைய ஸ்ரீதர் அவர்கள் உதயம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அத்தனை சிவாஜிஸ் இங்கே எல்லாம் வந்திருக்காங்க. முன்னாள் ஆளுநர், வருங்கால ஆளுநர் எல்லாம் ஜாம்பவானுங்க இப்போ வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த மாலை தலைவருக்கு துண்டு அணிவிப்பதெல்லாம் கடைசியாக தான் வச்சுக்கணும். தயவுசெய்து யாருக்கும் அலோடு இல்லை, அதை மட்டும் ஃபாலோ பண்ணாதீங்க. இப்போ சிறப்பு விருந்தினர்கள் பேச இருக்கிறாங்க. தயவுசெய்து எதையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா குயிக்காக முடிக்கணுன்றதுனாலே இதுக்கே டைம் ஆகிடுது. இங்கே உண்மையில் ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக இங்கே நாங்கள் ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக ஒவ்வொரு முறையும் இங்கே சங்கத்திலே இந்த மாதிரி இங்கே பதவியேற்பு நடக்கின்ற போது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு கேக் வெட்டி மகிழ்கின்ற ஒரு தருவாயை உருவாக்குவேன். அப்படி கேக் வெட்டி பண்ணும்போது எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலாக அருமை நண்பர் டிவிபி ஸ்ரீதர் அவர்கள் தான் இதை ரொம்ப செஞ்சு கொடுப்பார். தலைவர் சிஆர் ராஜு அவர்கள் வருகை புரிகிறார் என்கிற காரணத்தினால் அவருடைய தலைவராக விளங்கியவர் தான் சுரேஷ் அவர்கள்லாம். அவரோடு பழகாதவர்களே கிடையாது. ஆகினால ரவிக்குமார் இருக்கிறதுனால நம்ம சிஆர் ராஜு அவர்கள், ரவிக்குமார் அவர்களும் எங்கள் சங்கத்தின் சார்பாக சிஓஜிஸ் எல்லாம் எல்லாரும் வந்து முன்னிருந்து அந்த கேக்கை வெட்டுமாறு தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம். அங்கேருந்து சென்னையிலிருந்து இங்கே கொண்டு வந்து ஒரு தனி அந்தஸ்து வழங்க வேண்டும், இருப்பவர்களெல்லாம் ஆளுநராக வர வேண்டும், திறமைசாலிகளெல்லாம் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அவர் கொடுத்தார். அந்த போராட்டத்தை பற்றி ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசினார். ஆனால் சாதாரண விஷயம் இல்லை, அவர் பாடுபட்டதனுடைய விளைவு. அதுக்காக தான் நான் அவரையே சீஃப் கெஸ்ட்டாக நம்முடைய சங்கத்துக்கு வரணும். ஏன்னா சுரேஷ் சார் சரி, ஜேகேஎன் பழனி சரி, நிர்மல் சரி, எல்லாரும் இவருடைய தலைவர்கள். அதே போல் கிருஷ்ணன் கூட அவருடைய தலைவர் தான். ராஜராஜன் அவரெல்லாம், அதே போல் நம்முடைய மாசி போன்றவர்கள்லாம் அவருடைய தலைவர்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் வந்திருக்காங்க இன்றைக்கி. அது மட்டுமல்ல, இந்த கேக் வெட்டும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற சிவாஜிஸ் எல்லாம் முன்னாள் ஆளுநர்கள்லாம் வரணும் அப்படின்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணோம். வந்துட்டாங்க. நம்ம எதிர்பார்த்தவங்க ரொம்ப அருமையாக கலந்துக்கினாங்க. உண்மையிலே நம்முடைய அருமை தலைவர் ராஜு அவர்களுக்கு மிக மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்கும். இது சென்னையில் பண்ணுறாங்களோ இல்லையா, ஆனால் உங்களை என்றைக்கும் 3-2-3 மட்டும் இல்லை, இங்கே 3-2-3-1 உங்களை நினைக்காத ஒரு ஆளுநர் கூட இருக்க முடியாது. பதவி அந்த காலரில் ஏறும்போது உங்கள் நினைவு தான் ஒருமை தவிர வேறு யார் நினைவும் வராது. பலத்த கைத்தட்டல் கொடுங்க. அப்படிப்பட்டவரை மிக அருமையான பாசத்தோடு பழகக்கூடியவர். யாரிடத்திலும் கோபப்பட்டே நான் பார்த்தது கிடையாது. அப்படி எதுவாக இருந்தாலும் தன்னுடைய சாதனை ஏதாவது செய்யணும்னு நினச்சான்னா அதை எப்படியாவது செஞ்சுடுவார். இதில் 10 பேர் ஆலோசனை கொடுத்தா கூட நல்ல விஷயங்களை மட்டும் ஏற்றுப்பார். இதை செய்யாதன்றவங்கிட்ட இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய அருமையான தலைவர் நம்ம இங்கே வந்திருக்காரு. அவரை அறிமுகப்படுத்துமாறு அருமை நண்பர் எங்களுடைய செயலாளர் ரோட்டேரியன் டி ஜோசப் கென்னடி அவர்களை அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். Respected
luminaries on the dais and off the dais, esteemed chief guest, district governor, council of governors, dignitaries, guests, Rotarians, good evening, everyone. It's my absolute honor and privilege to introduce our chief guest, Rotarian PTG C.R. Raju sir, who has accepted our invitation to join us today. So I would like to read about his excellence and his past histories. He is a member of Rotary Club of Meenambakam, services for architectural and interior projects. He was the president of the Indian Institute of Architects with 24 chapters, 60 centers and 20 sub-centers for the form 2020 and 23. A Rotarian since 1993. He was the president in the year of 2001 and 2. R.C. Meenambakam. Excellent participation, membership growth, contribution to TRF and forming 2 Rotary clubs. Rotarian C.R. Raju served as a District Rotary Foundation Committee chair from 2007 to 2010, promoting the value of the Rotary Foundation contributions, grants, projects, and stewardship. The gross contribution of these 2 years was $2.4 million. Mr. Rotarian C.R. Raju served as a governor of RI District 3230 during the year of 2015 and 16. He helped many clubs to do community services, projects with the Rotary Foundation, global and district grants with a total outlay of $2.56 million. Under projects Sangam Mitra, 150 schools were renovated by various clubs, including 16 schools funded by recognized or reorganized as 2 districts, 3231 and 3232. The district contributed more than $1 million to TRF and was placed second in overall giving. Coordinator for the COVID task force. He is a registered architect with the Council of Architectures, fellow of the Indian Institute of Architects and an association member of the Indian Institute of Interior Designers. He was the chairman of the Indian Institute of Architects. Under his chairmanship, Tamil Nadu chapter won the Best Chapter Award in 2014, and he was awarded the Outstanding Member of the Year 2014. He was the honorary Joint Secretary of the Indian Institute of Architects, Mumbai for MDA. Selected as one of the 10 leading architects in Chennai by Constructing World magazine. He has designed over 1,000 buildings in Chennai. Other part of son Prashant and alumnus of semester at CN, daughter Sneha, both of them are architecture. Once again, it's a great pleasure to have you here, sir. Thank you. பண்பும் நிறைந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். தலைவர்
Nirmal Raj Mohan, immediate past President Surender, secretaries, treasurer, assistant governor, and other officials on the stage, past district governors, Sridhar Balraman. Of course, I have a special friend, சிவகுமார். அவர் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாலேயே தலைவராக இருக்க வேண்டிய ஒரு ஆளுநர். ஆனால் பொறுமையுள்ளவர் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி இப்போ நமக்கு அடுத்த வருஷம் சிவகுமார் அவர்கள் தலைமை ஏற்று நடத்த போகிறார்கள். இந்த பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சுரேஷ் was an excellent president in the year 2015-16. I am very happy that one of the president would take up the governorship. And of course, past presidents of Vellore East and other friends, Bank Bhaskar, Dharani Nasan, Ilangovan, Masilamani. I think I saw Rajarajan somewhere here. He's there. Okay, yeah. I can go on naming many more people, but I think short of time, I think we'll restrict it to this one. சுரேந்தர் அவர்கள் கடந்த ஆண்டு பல நல்ல திட்டங்களை செய்து இந்த சங்கத்தை நல்ல விதமாக வழிநடத்தி இப்பொழுது சுரேந்தர் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். சுரேந்தர் அவர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சனாலிட்டி. அதாவது அவர் ரொம்ப அடக்கமாக ரொம்ப பணிவுடன் இருக்கிற மாதிரி நமக்கு தோன்றினாலும் அவருடைய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், அவருடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆஸ் அ டாக்டர், ஒரு கண் சிகிச்சை மருத்துவராக வெள்ளூரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட நிறைய ஃப்ரீ கேட்ராக்ட் சர்ஜரிஸ், அதாவது ஒரு சமூக உணர்வோடு அவர் செயல்பட்டுருக்காருங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஐ திங்க் நிர்மல்ராஜ் இந்த சங்கத்திற்கு அவர் வரும் பொழுதே ஒரு 10 புதிய உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார். அவருக்கு இதுக்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவரை மகிழ்விக்கணும். ரெண்டாவது, இந்த சங்கம் இந்த வருஷம் அட்லீஸ்ட் 40 இல்லை 50 உறுப்பினர்களை கொண்ட ஒரு சங்கமாக உருவாக வேண்டும் என்று அவருடைய அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார், அதெல்லாம் ரெடியாக இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் மற்றவங்களும் சேருவாங்க. அதாவது ஒரு சங்கத்திற்கு உறுப்பினர்கள் தான் மிக முக்கியம். உறுப்பினர் மட்டும் இல்லை, அவங்களை எப்படி ஒவ்வொரு சேவையிலையும் ஈடுபடுத்துவது அப்படிங்கிறது ஐ திங்க் அவர் ரொம்ப பணிவோடு இருந்தாலும் ரொம்ப காரியவாதியாக இருப்பாருன்னு நல்லா தெரியுது. ஸோ அவர் இந்த வருஷம் இந்த சங்கத்தில் எல்லாரையும் ஈடுபடுத்தி நல்ல விதமாக இந்த சங்கத்தை வழிநடத்துவார்கள், சந்தேகமே இல்லை. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரவிக்குமார் கடந்த மாதத்தில் இந்த மாவட்டத்தில் 172 புது உறுப்பினர்கள் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார். மிகவும் நல்ல சந்தோஷமான செய்தியாக. இந்த மாதிரி போனாக்க ஒரு 12 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் சேர்க்குற ஒரு பிளான் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உறுப்பினர்களை சேர்ப்பது மிக கடுமையான ஒரு காரியம் இல்லை. பட் அவர்களை நம்ம சங்க பணிகளில் சங்க நிகழ்ச்சிகளில் எப்படி ஈடுபடுத்துவது என்பது தான் மிக முக்கியமான ஒரு வேலை. ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஏதாவது ஒரு பொறுப்பு, ஒரு ஈடுபாடு, ஒரு அப்ரிசியேஷன்
ஒரு இன்வால்மெண்ட் அந்த மாதிரி வர்ற மாதிரி ஒரு ஒரு உறுப்பினரையும் எப்படி ஈடுபடுத்துவதுன்னு பார்க்கணும். ரெண்டாவது, எல்லா உறுப்பினர்களுக்கும் கம்யூனிகேஷன், அதாவது இந்த கம்யூனிகேஷன்லாம் இல்லாதப்போ, இந்த இன்டர்நெட்டு ஆர் வாட்ஸ்அப் ஆர் மெயில் இதெல்லாம் இல்லாதப்போ கம்யூனிகேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு புராணத்தையோ கதையோ எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராமாயணத்தையும் எடுத்துக்கோங்க, கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ராமாயணம் ஒரே மாதிரி தான் இருக்கும். எந்த ஊரை கதை சொன்னாலும் அதே கேரக்டர்ஸ் தான், அதே கதை தான், அதே நிகழ்ச்சிகள் தான். இது எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க? இத்தனையும் 1000 வருஷத்துக்கு முன்னால் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப நேர்த்தியாக நடந்திருக்கு. எங்கேயுமே ஒரு தவறு இல்லாமல் இவ்வளோ பெரிய நாட்டில், இங்கே மட்டும் இல்லை பல நாடுகளுக்கும் இது போயிருக்கு. எல்லா நாட்டிலையும் இந்த புராணங்கள் ஒரே மாதிரியான ஒரு ஒரு சீரோட எப்படி இதை கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்கிறது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ இருக்குது நமக்கு, ஆனால் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியல. என்னால் இன்னொரு மெம்பருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமான்னா முடியல. ஏன் முடியலன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் தட் இஸ் நாட் கம்யூனிகேஷன். அப்போ கம்யூனிகேட் ஆகாது. கம்யூனிகேட் ஆகணும்னா ஒன்று நேரில் சந்தித்து பேசணும், இல்லை அட்லீஸ்ட் தொலைபேசியிலேயாவது பேசலாம். சும்மா இருக்கிற வாட்ஸ்அப்பில் சும்மா டெய்லி ஒரு குட் மார்னிங், குட் ஈவினிங், நான் எல்லா மெம்பரும் டச்சில் இருக்கேன்னாக்கா இது நடக்காது. ஸோ தட் இஸ் அ வெரி பேட் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். இது எல்லா சங்கங்கள்லையும் என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வேர்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. பட் நேரில் சந்திக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடல், அந்த காலத்துலலாம் பட்டிமன்றம், டிபேட், பேச்சு போட்டி இதெல்லாம் எதுக்கு வச்சாங்க? எல்லோரும் நேரில் பார்த்து பேசி பழகி இதெல்லாம் பண்ணணும்னு இருக்கணும். ஸோ எல்லா சங்கங்கள்லேயும் இந்த மாதிரி எல்லோரும் ஒருத்தர் கலந்து பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கணும். சங்கங்களில் நிறையா பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட், செக்ரட்டரி, இல்லை 1 or 2 ஆஃபீஸ் பேரர்ஸ், இவங்களே எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்க அந்த சங்கம் வளராது. எல்லா உறுப்பினர்களுக்கும் அந்த பேசுகிறதுக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும். ஒரு மீட்டிங்லேயும் ஏதோ ஒரு பொறுப்பு ஒரு உறுப்பினருக்கும் கொடுத்தா அந்த உறுப்பினருக்கு அதில் சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஒரு உரிமை வரும். அந்த சங்கத்தில் நம்மளும் இருக்கோம், நம்மளையும் கூப்பிட்டாங்க, நம்மளை பேச சொன்னாங்க, நம்மளை இது பண்ண சொன்னாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம இந்த ஷால் போடுறதுலேயும் இதுலேயும் நிறைய கவனம் செலுத்துகிறோம். அந்த கவனத்தில் ஒரு கொஞ்சம் பர்சன்டேஜ் நம்ம உறுப்பினர்கள் மேலே செலுத்தினோம்னா நம்ம சங்கங்கள்லாம் இன்னும் ரொம்ப செழிப்பாக, ரொம்ப சந்தோஷமாக, பிரமாதமாக இருக்கும். நான் ஆளுநராக இருக்கும்போது நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், இந்த வருஷம் எங்கேயுமே யாருமே ஷால்ஸு போடவும் கூடாது, வாங்கவும் கூடாது அப்படின்னு. அதை அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக கடைப்பிடிச்சோம். அது ஒரு தடுக்கணுங்கிறதுக்காக இல்லை, மற்ற எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்கும்போது அந்த விஷயங்களில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதையே நம்ம பழக்கமாக படுத்தி ஒரு மீட்டிங் நடத்தணுன்னா நம்ம போய் இத்தனை ஷால் வாங்கணும், இவ்வளோ பண்ணணும், இது பண்ணணும், இதையே டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணுறதை விட நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம யோசித்து பண்ணோம்னா நல்லாயிருக்கும். நான் யாரையும் குறை சொல்லலை, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு உண்மையான ஒரு திங்கிங், அதனால் சொன்னேன். இன்றைக்கி நம்ம உலக டிஸ்ட்ரிக்ஸில் பார்த்திங்கன்னா இப்போது இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் இன்றைக்கி வரப்போகிற காலத்தில் தண்ணீர் தான் மிக முக்கியமான ஒரு ரிசோர்ஸாக இருக்க போகுது. நமக்கெல்லாம் தண்ணி ஃப்ரீயாக கிடைக்கிது எல்லா இடத்துலையும், அதனால் நமக்கு ஒரு அருமை தெரியல. இப்போ சில மாதங்களாக பார்த்திங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் தண்ணி வேணும்னு ஒருத்தர், தண்ணி கொடுக்க முடியாத ஒருத்தவங்க இவ்வளோ சண்டை போடுறாங்க அந்த தண்ணிக்காக. இந்த சண்டையெல்லாம் பார்த்து நேற்று இறைவனாக பார்த்து மழை பொழிஞ்சு
எல்லாருக்கும் தண்ணி இருக்கும். கேட்டவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு அது மாதிரி எப்போ நேச்சரில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நேச்சரோட என்விரான்மெண்ட்டை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். சென்னையில் கலெக்டர் வந்து இந்த கருவேலி மரம் இதுக்கு நிறைய இடத்துல இருக்குது, கவர்மெண்ட் வந்து இது எப்படியாவது அகற்றணும், நிறைய ஏரிகளில் நிறைய ஓப்பன் ஸ்பேசஸில் இந்த மாதிரி இடத்துல நிறைய இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் யாராவது முன்னுக்கு வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு ரோட்டரிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. நிறைய என்ஜிஓஸ்க்கு எழுதியிருக்காங்க, ரோட்டரிக்கு எழுதியிருக்காங்க. ஒரு நண்பர் கூப்பிட்டு நம்ம எதாவது பண்ணலாமான்னு. ஸோ அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அது எல்லா இடத்துலையும் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஆனால் அதில் என்னென்னா நிறைய இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை வெட்டிட்டு அப்படியே விட்டுறாங்க. அது அடுத்த வருஷம் திரும்ப வளருது. அதை வேரோடு எடுத்து அதை காய வச்சு அதை கொளுத்தி அதை கம்ப்ளீட்டாக எடுக்கணும். அந்த இடத்த வேறு எதுக்காவது பயன்படுற மாதிரி அந்த கவர்மெண்ட் வந்து அதை முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம் இப்போது. அதனால் இந்த மாவட்டத்தில் கூட அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் இந்த கவர்மெண்ட் ஓப்பன் ஸ்பேசஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை அவங்களோட பேசி நம்மளால் ஏதாவது ஒரு சங்கமம் ஏதாவது பண்ண முடியும்னாக்க அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவாக இருக்கும். சுற்றுச்சூழலுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது நல்ல மரங்களை நடலாம். அவங்க ஐடியா என்னென்னா இது மாதிரி கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு நேட்டிவாக இருக்கக்கூடிய மரங்கள், அதாவது புளிய மரம், வேப்ப மரம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த டெக்கரேட்டிவாக கட்டுற மரம் இல்லாமல் இந்த மாதிரி நேட்டிவ் ஸ்பீஷீஸ் உள்ள மரங்களை நடணும். அது வந்து ஃப்யூச்சரில் நல்லபடியாக இருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு திங்கிங்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா பல சங்கங்களும் அதோட பேசி பண்ணலாம். அது மாதிரி எங்கே வந்து ஒரு தேவை இருக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? நம்ம சங்கங்களில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட நம்ம ஒரு உறுப்பினர்கிட்டையும் அவங்களுடைய என்ன அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரு உறுப்பினர்கிட்டையும் நம்ம சேகரிக்கணும். அந்த அவகாசம் அவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா எல்லா உறுப்பினர்களும் ஏதாவது ஒரு ப்ரொப்போசல் கொண்டு வருவாங்க. இப்போ நான் ஒரு ப்ரொப்போசல் சொன்னேன், அது மாதிரி எல்லாருமே 20 பேர் இது ப்ரொப்போசல் சொல்லுவாங்க. அதை சங்கத்தில் ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணி எது நல்லது, அதுக்கு என்ன பணம் தேவை இருக்கும், அதை எப்படி நம்ம சேகரிக்கலாம், உறுப்பினர்கள் கொடுக்கலாமா, இல்லை நண்பர்கள்ட்ட வாங்கலாமா, இல்லை சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் வாங்கலாமா, இல்லை ரோட்டரி ஃபவுண்டேஷனை நெருங்கி அதனுடைய எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கிடைக்குமா, டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் இருக்கார் அவங்கள அணுகலாமா. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி அணுகி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்கிறத விட்டுட்டு, சின்ன சின்ன வேலைகள்லாம் நான் சொல்கிறது, நாங்கள் வந்து அங்கே ஒரு வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட் வச்சோம், இல்லை அங்கே போய் வந்து நம்ம வந்து அந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணோம், அது ஒரு நாள் காலையில் போய் பண்ணுறதுனால அது க்ளீன் ஆக போகிறது இல்லை, டெய்லி திரும்ப குப்பை கொட்டிகிட்டு தான் இருப்பாங்க அங்கே. ஸோ ஏதாவது ஒரு உருப்படியான காரியம் பண்ணுற மாதிரி யோசித்து அந்த வேலையை நம்ம பண்ணோன்னா அது நிலச்சி நிற்கும், நமக்கும் அதில் ஒரு திருப்தி இருக்கும். அது மாதிரி நிறைய யோசிக்கலாம் நீங்கள். மேலும் இப்போ இந்த புதிய மாவட்டம் சொல்ல மாட்டேன், இப்போ அது பழைய மாவட்டம் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்திருக்காங்க, இன்னும் நிறைய லீடர்ஸ் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போ தான் டிஸ்ட்ரிக்ட் சொல்லிட்டு நாளைக்கு தான் எலெக்ஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் இந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னு. ஸோ அதனால் நிறைய அதாவது தலைவர்கள் உருவாவதற்கு ரோட்டரி ஒரு நல்ல மேடை. நிறைய பேருக்கு பேசுகிறதுக்கு கூச்சமாக இருக்கும், பல பேர்கிட்ட பழகிறதுக்கு கூச்சமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம இங்கே வந்து சேரும்போது நம்ம மற்றவங்கள்ட்ட நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற நல்லது மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பு, அந்த அமைப்பை வந்து நல்லபடியாக நம்ம பயன்படுத்தி நல்லபடியாக செயல்படணுன்னா எல்லாருக்கும் மிக நல்லதாக இருக்கும். ஸோ 2015-16 இந்த டிஸ்ட்ரிக்டை ரீஆர்கனைஸ் பண்ணணுன்னு முடிவு எடுத்தோம். ஒரு பெரும்பாலான
சங்கங்கள் சப்போர்ட் பண்ணதுனால டிவைட் ஆச்சு. இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் நிறைய புதிய தலைவர்கள் உருவாவதற்கு நல்ல ஒரு அவகாசம், நல்ல ஒரு வாய்ப்பு. இன்னும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே. ஸோ இவங்கெல்லாம் வருகிற காலத்தில் இந்த மாவட்டத்தை நல்லபடியாக நடத்தி மென்மேலும் சிறக்க செய்வார்கள் சந்தேகமில்லை. வெள்ளூர் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு நல்ல தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய தலைவர், நிறைய பேர் அரவணைத்து போகக்கூடிய ஒரு தன்மை, இதெல்லாம் இருக்கிறதுனால மாலன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்வைசர், அவருக்கு ஒரு ஏதாவது நல்லா பண்ணணும், ஒரு எல்லாரையும் உற்சாகமாக வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இது பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது மாதிரி எல்லா பாஸ்ட் பிரசிடெண்ட்ஸுக்கும் இருக்கும். சிறிது நேரம்தான். அதுக்கு அடுத்து முறையாக நம்முடைய அவைக்கு ஏஜி அவர்கள், உதவி ஆளுநர் அவர்கள், நம்முடைய ஆளுநர் அவர்களை அறிமுகம் செய்வார்கள். சிறப்புமிக்க வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தில் சிறப்புமிக்க மாவட்டம் 3231 மாவட்ட ஆளுநர் டிஎஸ் ரவிக்குமார் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். டிஎஸ் ரவிக்குமார் அவர்கள் மாவட்ட ஆளுநர் 1971 டிசம்பர் 24ஆம் தேதி அன்று அரக்கோணத்தில் பிறந்தவர். இவருடைய தந்தையார் டிஆர் சுப்பிரமணியம் மற்றும் திருமதி லீலாவதி அவர்களின் மூத்த குமாரன் ஆவார். இவருடைய தந்தையார் டிஆர்எஸ் குளோபல் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் ஆவார். திரு ரவிக்குமார் சார் அவர்கள் ரோட்டரியில் 27 ஆண்டு காலமாக தொடர்ந்து பல சாதனைகளை செய்து கொண்டு வருகிறார். மற்றும் இவருடைய துணைவியார் கவிதா மற்றும் இவருக்கு 2 மகள்கள், ஒரு மகன். திரு ரவிக்குமார் அவர்கள் 1995ஆம் ஆண்டு ரோட்டரியில் இணைந்து இவர் தலைவர், செயலாளர், பொருளாளர், உதவி ஆளுநர் போன்ற பல பொறுப்புகளை சிறப்பாக வகுத்து வந்துள்ளார். மற்றும் இவர் பெட்ஸ் தலைவர் மற்றும் ரோட்டரி இன்டர்நேஷ்னல் மாநாடு, ரோட்டரி இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஒருங்கிணைப்பாளர் பொறுப்புகள் என்று திறம்பட பணியாற்றி வந்துள்ளார். 3000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்ட மிகப்பெரிய பொங்கல் விழாவை மிகவும் வெற்றிகரமாக சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார். இவர் சமூக சேவையில் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு மாவட்டத்தில் 7500க்கும் மேற்பட்ட யூனிட் இரத்தங்களை சேமித்து மாவட்டத்தில் வழங்கியுள்ளார். ரோட்டரியை தாண்டி 100க்கும் மேற்பட்ட சமூக சேவை திட்டங்களை இவர் வழிநடத்தி உள்ளார். மற்றும் அன்னம் இட்டு மொழி என்ற சிறப்பான ஒரு திட்டத்தை திருத்தணி மலை கோயிலில் தொடர்ச்சியாக 350 பக்தர்களுக்கு இலவசமாக உணவு வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். தொழில் ரீதியாக ரொட்டேரியன் ரவிக்குமார் அவர்கள் வெற்றிகரமாக தொழில் முனைவர் மற்றும் கல்வியாளர் ஆவார். 1998 முதல் பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் பிரதான அங்கீகரிக்கப்பட்ட மெயின் டீலராக சேவை செய்து வருகிறார். மேலும் இவர் செயலாளர் ரூரல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், செயலாளர் கிருஷ்ணா கல்வி நிறுவனங்கள், கரஸ்பாண்டன்ஸ் டிஆர்எஸ் குளோபல் பப்ளிக் சீனியர் செகண்டரி ஸ்கூல் சிபிஎஸ்இ திருத்தணி மற்றும் அரக்கோணம், சிபிஎஸ் பள்ளிகள் மேலாண்மை சங்கம் மாநாடு, பாரத் பெட்ரோலியம் டீலர்கள் சங்கம், சுயநிதி தொழிலாற்றல் தொழில் கல்வி நிறுவனங்களின் கூட்டமைப்பு போன்ற பல கல்வி மற்றும் தொழில்துறை அமைப்புகளில் இவர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். அர்ப்பணிப்பான ரோட்டரியின் கல்வியாளர், தொழில் முனைவோர் மற்றும் மனிதநேய சேவகர் ஆகிய ரொட்டேரியன் டிஎஸ் ரவிக்குமார் அவர்கள் தனது தலைமை திறமை, சேவை மற்றும் சமூக பற்றால் பிறருக்கு தொடர்ந்து முன்மாதிரியாக திகழ்ந்து வருகிறார். இவரை அறிமுகப்படுத்துவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம்.
இன்று ஒரு மிக இனிமையான நாள். இந்த இனிய நாளில் வேலூரில் ஒரு 40 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் வேலூர் ஈஸ்டர்ன் தலைவராக அன்புக்குரிய இனிய நண்பர் ரொட்டேரியன் PHF ப்ரொஃபஸர் டாக்டர் நிர்மல் ராஜ்மோகன் அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். அவருக்கும் அவருடைய செயலாளர், பொருளாளர் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் சென்ற ஆண்டு இந்த சங்கத்தை மிகவும் சீரும் சிறப்பாக நடத்திய ரொட்டேரியன் சுந்தர்ராஜ்குமார் மற்றும் அவர்கள் குழுவினருக்கும் என் வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இந்த சங்கம் பார்த்திங்கன்னா 1987ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது 39th இயரு. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 40 years ஆக போகுது. 27 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு 11 உறுப்பினர் சேர்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணன் ரொட்டேரியன் GK மாலன் அவர்கள் பார்த்திங்கன்னா 50 உறுப்பினர் சங்கத்தை இந்த சங்கத்தை அடுத்த ஆண்டுக்குள் 50 உறுப்பினர் இருக்கும் சங்கமாக மாற்றுவேன் என்று கூறியுள்ளார். அவருக்கு நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் 18 PHF சங்கத்தில் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக ஆல் PHF சங்கமாக மாறினால் இன்னும் பெருமையாக இருக்கும். ஆகையால் மேலும் இந்த சங்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறீங்க. மிடில் கேம்ப், ட்ரீ பிளான்டேஷன், ஸ்கூல் பிள்ளைகளுக்கான உதவிகள் மற்றும் இதில் பார்த்திங்கன்னா இந்த சங்கத்தில் நிறைய சீனியர் மெம்பர் இருக்கீங்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அதே மாதிரி பாஸ் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கீங்க. அதனால் இது ஒரு பெருமைமிகு சங்கம். மேலும் இந்த கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக நம்மளையெல்லாம் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் PDG CR ராஜு சார் அவர்களே மற்றும் நம்முடைய PDG ஸ்ரீதர் பல்ராம் சார் அவர்களே, IPDG சுரேஷ் அவர்களே, DG அண்ணன் சிவகுமார் அவர்களே மற்றும் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மணிகண்டன் அவர்களே, டிஸ்ட்ரிக்ட் அசோசியேட் செக்ரட்டரி பிரகாஷ் அவர்களே, AG பிரகாஷ் அவர்களே மற்றும் AG தணிகைமலை அவர்களே, ராஜராஜன் அவர்களே மற்றும் மற்ற சங்கத்தில் பெருந்திரளாக வந்திருக்கும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தரணிவாசன் அவர்கள், பேங்க் பாஸ்கர் அவர்கள், பாலாஜி ஜெம்ஸ் அவர்கள் மற்றும் கான்ஃபரன்ஸ் சேர்மன் கிருஷ்ணன் சந்த், இளங்கோவன், மாசிலாமணி, ரவீந்திரன், உமாச்சந்திரன், ஜெயகோபி, ஷமிக்குமார், ரொட்டின் ஹரிக்குமார், அப்புறம் பாலாஜி, அனந்தராமன், கருணாநிதி, பிரபாகரன், வேலூர் வேகன் மற்றும் இங்கே இருக்கும் ஆனட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். ரோட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் செய்கிறோம். நம்ம PDG கூட சொன்னார், இந்த மாதிரி எது செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லியுள்ளார். ஆகையால் இந்த சங்கம் பார்த்திங்கன்னா நிறைய 40 ஆண்டை தொடராங்க. தொடும்போது பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை செய்யலாம். தலைவர் நிர்மல் ராஜ்குமாரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் சேவைக்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒரு அருமையான தலைவர். இந்த வருஷம் வேலூர் ஈஸ்டுக்கு எடுத்துள்ளார். ஏன்னா இன்றைக்கி தான் பொறுப்பேற்றுள்ளார். ஆனால் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 4 ப்ராஜெக்ட் இங்கே பண்ணியுள்ளார். அவர் ஐ கேம்ப்ஸு, மெடில் கேம்ப்லாம் நிறைய ஒரு 4-5 கேம்ப் பண்ணிகிட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய சக தலைவருக்கும் நிறைய பேருக்கும் பார்த்திங்கன்னா வேலூர் CMCலேருந்து கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துள்ளார். இவர் வேலூர் ஆர்னி குருமூர்த்தி இருக்கார், அவரு கூட கேம்ப் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி மந்த் ஃபஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு கேம்ப் பண்ணுற மாதிரி சொல்லியுள்ளார். அதே மாதிரி எனக்கு கூட ஜூலை 1 ஒரு பிளட் கேம்ப் பண்ண வேண்டும் என்று ஒரு ஆசை. அதை நம்ம முதல்ல நாராயணி ஹாஸ்பிட்டலில் கேட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு ஓகே சொல்லிட்டாங்க. கடைசி நான் ஒரு நாள் முந்தி என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு சம் அதர் மினிஸ்டர் ப்ரோக்ராம் இருக்குது, இன்னொரு கேம்ப் எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் நம்ம தலைவர் ராஜ்குமார் அவருக்கு, நிர்மல் ராஜ்குமார் தான் கான்டாக்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி எனக்கு பண்ணணும், எனக்கு CMCயில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு. உடனே அவர் இங்கேருந்து CMCக்கு போயிட்டு அங்கே பேசி அந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு 1 ஹவரில் இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து CMCலேருந்து எனக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேம்ப் நீங்கள் சொன்னீங்க சார், நாங்கள் நாளைக்கு வரோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பை கண்ணும் கருத்துமாக துல்லியமாக, அதுவும் அவருக்கு அதை செய்யணும்னு இல்லை, ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம், இல்லை இருக்கலாம். ஆனால் அவர் பர்சனலாக அங்கேருந்து போயிட்டு எல்லாரையும் பேசி அங்கே அவங்களுக்கும் வேறு கேம்ப் இருந்தாலும் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தலைவர் இந்த சங்கத்துக்கு கிடைத்துள்ளார். அவருக்கு என் வாழ்த்துக்கள். மேலும் இந்த ஆண்டு கண்டிப்பாக இந்த சங்கத்துக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயம் இல்லை. மேலும் இங்கே நம்ம குளோபல் பிரசிடன்ட் நிறைய பேர் வந்திருக்கீங்க. எல்லோரும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா பிரகாஷ் கிங்ஸ்லேருந்து இருக்கார், சுரேஷ் காஸ்மாஸ், சுரேஷ் நார்த், செந்தில் மிட்டவுன், பிரபு, அதே மாதிரி நல்ல தம்பி வந்திருக்காங்க. நிறைய பேர் இருக்கீங்க, ப்ளீஸ் ஏன்னா நிறைய பேர் இருக்கீங்க, டைம் ஆகுது. இருந்தாலும் என்ன இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் நிர்மல் ராஜ்குமாருடைய பிரசிடென்ட்ஸ், இந்த ஆண்டின் தலைவர்கள். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் செய்யும் சேவை திட்டங்களும் சாதனைகள் தான் பார்த்திங்கன்னா
நம்ம குளோபல் டீமுக்கே வந்து ஒரு ஜெயமானாக விளங்க போகிறது. கண்டிப்பாக ஏன்னா இந்த வருஷம் சென்ற மாதமே பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு 172 பேரை நம்ம சேர்த்துருக்கோம். நேற்று வந்து மெம்பர்ஷிப் சாம்பியன் செமினார் நம்ம நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்சாதி சேர்மன் மெம்பர்ஷிப் சேர்மன் பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய மோட்டிவேட் பண்ணி நிறைய ஆனர் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு அவென்யூவும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நல்லா சிறப்பாக, ஏன்னா கம்யூனிட்டி சர்வீஸில் பார்த்திங்கன்னா டாக்டர் அருள்மொழி ஒருவன் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி வெக்கேஷன் கஜேந்திரன் அவர்கள், அது மாதிரி ஆல் அவென்யூ சேர்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரசிடென்ட்ஸோடு மிங்கிள் ஆகிட்டு அவங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கொடுத்து எப்படி சங்கத்தை நடத்த வேண்டும், இந்த மாதத்தில் என்னென்ன கேம்ப் பண்ணணும். ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா உலக தாய்ப்பால் வார விழா, அதையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சங்கங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து உணவை கொடுப்பது, அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. ஆனால் இன்னொரு ரிக்வெஸ்ட் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் கிராண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஒரு 10 குளோபல் கிராண்டாக பண்ண வேண்டும் என்று எண்ணம் வைத்துள்ளோம். கண்டிப்பாக அது வந்து நீங்கள் தனியாக ஒரு சங்கம் செய்ய விட்டாலும் ஒரு 4-5 சங்கங்கள் ஒன்றிணைந்து கூட நீங்கள் செய்யலாம். அதுக்கு வந்து ஐடியா கொடுக்குறது பார்த்திங்கன்னா நம்ம ராஜராஜன் அவர்கள் வந்திருக்கார். அவர் வந்து நமக்கு வந்து அது குளோபல் எப்படி பண்ணுறது, அது எப்படி இப்போ நம்ம ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கு நீங்கள் வெறும் இந்த ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்துன்னு வாங்க. ஃபண்டிங்கை வந்து மேக்ஸிமம் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணித்தரோம். ஏன்னா ஃபவுண்டேஷன் இதுவரையிலும் நம்ம கமிட்மெண்ட் ஒரு மோர் தென் $1 lakh வந்திருக்கு. அதனால் அதில் கொடுக்குற ஃபவுண்டேஷனை கூட நம்ம அப்படியே கிராண்டாக கன்வெர்ட் பண்ணி கூட பண்ணலாம். ஆகையால் வந்து ப்ரெசன்ஸுக்கெலாம் இருக்கிற ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா நீங்கள் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துன்னு வாங்க. ஏன்னா நிறைய கிளப்பு குளோபல் ரன் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள்லாம் வந்து உங்கள் பீரியடில் ஃபஸ்ட் டைம் குளோபல் ரன் பண்ணுற மாதிரி இருக்க வேண்டும். ஆகையால் இதற்கான முயற்சி எடுங்கள். மேலும் வந்து ஆர்எல்ஐ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே 8th and 9th வந்து நம்ம வேலூர் அனுகுலாஸ் ஹோட்டலில் நடத்துகிறாங்க. சேர்மன் பார்த்திங்கன்னா நந்தகுமார் வேலூர் அக்கார்ட்லேருந்து. அது ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா இன்னொரு 5-6 சீட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுங்கள். ஆர்எல்ஐ வந்து ஒரு அற்புதமான ப்ரோக்ராம். நம்முடைய பிரசிடென்ட் வேலூர் நார்த்லேருந்து சுரேஷ் ரங்கநாதன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு போயிட்டு அட்டன் பண்ணி வந்திருக்கார். நேற்று எனக்கு கால் பண்ணார், இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பராக இருந்தது சார், நான் மறுபடியும் இங்கே அட்டன் பண்ண போகிறேன், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கார். அவரும் வந்திருக்கார் இங்கே. ஏன்னா அந்த மாதிரி ஆர்எல்ஐ வந்து ஒரு அற்புதமான ப்ரோக்ராமு. அது நம்மளோட பிடிஜி ஜார்ஜ் சுந்தரராஜ் தான் கிளாஸ் எடுக்கிறாரு. நிறைய பிடிஜிஸ் வராங்க. நம்ம பிடிஜி சந்திரபாபு அவர்களும் வராரு. ஆகையால் வந்து ஒரு 5 சீட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக நம்ம மெம்பர்ஸ் அனைவரும் ரோடியன் நந்தகுமாரை காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் வந்து வெளியூர் போயிட்டு படிக்க வேண்டிய கோர்ஸ் எல்லாம் இது இங்கே நம்ம வேலூரில் நடக்கும்போது நம்ம இங்கே இருந்து இந்த கோர்ஸை முடிக்கலாம். கண்டிப்பாக படிங்கள். ஆர்எல்ஐ என்பது பார்த்திங்கன்னா ரோட்டரி பற்றிய நாலேஜ், ஒரு ஃபுல் நாலேஜ் வந்து ரோட்டில் எது செய்யலாம், எப்படி செய்யலாம், எது செய்யக்கூடாதுன்னு ஒரு நாலேஜை கொடுக்குற கோர்ஸ். அது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா ரோட்டரியை பற்றிய புரிதல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி செய்யுங்க. மேலும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நிறைய திட்டங்கள் வைத்துள்ளோம். குறிப்பிட்டு சில திட்டங்கள் பார்த்திங்கன்னா அன்னமட்டு மகிழ், நிறைய கிளப்ஸு நிறைய ப்ரெசன்ஸ் பண்ணி கொண்டு இருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்து மேமோகிராஃபி பஸ்ஸு நம்ம பிடிஜி ஜேகேன் அவர்கள் பீரியடில் பார்த்திங்கன்னா 1,60,00,000 அந்த மேமோகிராஃபி பஸ் எடுத்து வந்துள்ளார். அதை வந்து எல்லா சங்கமும் யூஸ் பண்ண வேண்டும் கேட்டுக்கிறேன். அந்த பஸ் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து முடிந்தளவு யூஸ் பண்ணால் தான் அது அந்த ஃபெசிலிட்டி வந்து எல்லாருக்கும் போய் சேரும். அது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணுன்னா மகளிருக்கான புற்றுநோயை கண்டறியும் கருவி அதில் இருக்கிறது. கண்டிப்பாக அதை எல்லா சங்கமும் யூஸ் பண்ணலாம். எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஃபேக்ட்ரிஸ் நிறைய இருக்கோ, உமன் எங்கே நிறைய ஒர்க் பண்ணுறாங்களோ, ஸ்கூல்ஸு காலேஜஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் அதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்து அன்பினியல், இது ஒரு முத்தூட்டுடைய சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட். பிளட் ஸ்க்ரீனிங் கேம்ப்பு, பிளட்டில் இருக்க குறைபாடுகளை வந்து கண்டறிகிறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ கேம்ப் தான், பிரசிடென்ஸுக்கு எந்த ஒரு எக்ஸ்பென்ஸும் கிடையாது. இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரெகுலராக பண்ணுற பிளட் கேம்ப் வந்து நீங்கள் மெயின் சிட்டியில் பண்ணாமல் வில்லேஜஸில் எங்கே வந்து வயதான முதியோர் பெரியோர் இருக்காங்களோ அங்கே எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து கண்டறிந்து பண்ணுங்கள். குறிப்பிருந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பிளட்டு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாலண்டரியாக டொனேட் பண்ண முடியும், எங்கேயுமே நம்ம தயார் பண்ண முடியாது. ஆகையால் வந்து பிளட் டொனேஷன்ஸ் கொஞ்சம் டார்கெட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா பிளட் டொனேஷன் நாங்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 64 யூனிட் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சிஎம்சிக்கு. அதே மாதிரி நிறைய வேலூர் பர்ல்ஸ் சங்கம் திருவண்ணாமலை பர்ல்ஸ் சங்கம் பண்ணியிருக்காங்க. நிறைய சங்கம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபேக்ட்ரிஸில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதே மாதிரி காலேஜஸில் போனீங்கன்னா அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளட் கொடுக்கலாமா வேணாமான மைண்டில் இருப்பாங்க. ஒன்ஸு ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு அவங்க ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்பட்ட கூட வாலண்டியராக போய் கொடுப்பாங்க. அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து என்விரான்மெண்ட், நம்முடைய டார்கெட் பார்த்திங்கன்னா 1 lakh ட்ரீஸ். கிட்டத்தட்ட லாஸ்ட் மந்த் ஒரு 10,000 மேலே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை ரீச் பண்ணுவோம். அந்த செடி நடுதல் கூட எங்கே பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டியான இடத்துல எங்கே வந்து
ஒரு செடி வைத்தால் அது மரமாக வருமோ அந்த இடத்துல வைக்க வேண்டும். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு இல்லை காலேஜு இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் காலேஜ் எங்கே வந்து ஒரு காம்பவுண்டோ ஒரு ஃபென்சிங் இருக்கிறதுல வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-6 வருடத்தில் வந்து அந்த செடி வந்து மரமாகும், உங்கள் பேரை சொல்லும். ஆகையால் அந்த மாதிரி செய்யுங்கள். அடுத்து இந்த வருடம் சொந்த கட்டிடம் உள்ள அனைத்து சங்கங்களும் வந்து ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லியுள்ளேன். ஆகையால் இந்த சங்கமும் முடிந்தால் இந்த வருடம் ஒரு சொந்த கட்டிடத்தை வாங்க வேண்டும், கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு சொந்த கட்டிடம் இருக்கும்போது ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட், ஒரு டெய்லரிங் யூனிட் இல்லை வந்து வெக்கேஷன் ட்ரைனிங் சென்டர், கம்ப்யூட்டர் சென்டர், அந்த மாதிரி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பொதுமக்களுக்கு சேவை அளிக்கும் வழியில் நிறைய திட்டங்களை நாம் செயல்படுத்தலாம். அடுத்து மெம்பர்ஷிப், நம்முடைய டார்கெட் 1000 மெம்பர்ஸு. அந்த 1000 மெம்பர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரிட்டென்ஷன், சப்போஸ் நம்ம 200 பேர் 300 பேர் வெளியே போயிட்டா கூட நம்ம ஆஃப்டர் ரிட்டென்ஷன் நம்ம 1000 மெம்பர்ஸ் இருக்கணும். அதுக்கு தான் பிளான் பண்ணி சேர்மன் நானும் டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணின்னு இருக்கோம். ஏன்னா நேற்று கூட கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஈவெண்ட்டை பண்ணியிருக்கார் பார்சாதி அவர்கள். ஏன்னா அவர் எய்ம் என்னன்னா நம்ம கொடுத்த டார்கெட்டை ரீச் பண்ணன்ற ஒரே எய்ம் தான். கண்டிப்பாக நீங்கள் பிரசிடென்ட்ஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா மெம்பர்ஷிப் எடுத்துன்னு வரும்போது நல்ல ஒரு குவாலிட்டி மெம்பராக எடுத்துன்னு வரணும். அதே மாதிரி நம்முடைய சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி உள்ளே வந்த மெம்பரை ஆக்டிவேட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒர்க் கொடுக்க, ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணுறது, ஒரு ஆனர் பண்ணுறது, இல்லை ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு கொடுத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிட்டு கண்டிப்பாக ரோட்டரியில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மெம்பர் உள்ளே வரும்போது அவங்கள ஃப்ரீயாக விடாதீங்க. அவங்களுக்கு ரோட்டரியை பற்றியும் சொல்லிக் கொடுங்க. ரோட்டரியில் நம்ம என்ன செய்தோம், போலியோ நம்ம தான் ஒழித்தோம், அந்த மாதிரி என்னென்ன நம்ம சிறப்பான திட்டங்கள் டயாலிசிஸ் சென்டர் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம், அந்த மாதிரி ரோட்டரியில் நம்ம என்னென்ன செய்கிறோம்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரோட்டரியை பற்றி அறிந்து கொள்வார்கள். ஆனால் சும்மா வந்துட்டு போயிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு 3 மாதம் வருவாங்க, போர் அடிக்கும், அப்படி நெக்ஸ்ட் அடுத்த மீட்டிங் வரமாட்டாங்க. அதில் அவங்களை ஆக்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணினா கண்டிப்பாக இருப்பார்கள். அடுத்து இந்த ஆண்டு நம்ம பிடிஜி ஜவஹர்லால் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு பிளட் பேங்க் வந்து வேலூரில் நிறுவ வேண்டும் என்று இருக்கிறார். அதற்கு வந்து அனைத்து சங்கங்களும் சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து விஷன் ஆன் வீல்ஸ், ஒரு வேனில் பார்த்திங்கன்னா ஒரு கண் பரிசோதனை கருவியை வைத்து அனைத்து பள்ளிகளுக்கும் வந்து சென்று, அரசு பள்ளிகளுக்கு குறிப்பாக சென்று கண் குறைபாடு இருக்க மாணவர்களை கண்டறிந்து அவருக்கு இலவசமாக கண் கண்ணாடிகள் வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை வந்து குளோபல் கண்டில் செய்ய போகிறோம். இதெல்லாம் வந்து சிறப்பான திட்டங்கள். ஆகையால் இதை அனைவரும், நான் ஒரு ஆள் எதுவும் செய்ய முடியாது, நம்ம குளோபல் பிரசிடென்ட்ஸ், அப்புறம் நம்ம மெம்பர்ஸ், இந்த டீம், குளோபல் டீம் அனைவரும் செய்தால்தான் அடுத்த ஆண்டு வந்து ஒரு ஜெயமானாக நமக்கு விளங்கும். ஆகையால் கண்டிப்பாக செய்வீர்கள் தெரியும். அடுத்து வந்து நம்முடைய ஆர்ஐ பிரசிடென்ட் இன்கா பேப்லோ அவர்கள் நமக்கு வந்து ஒரு அருமையான தீம் கொடுத்துள்ளார். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் லாஸ்டிங் இம்பேக்ட். நாம் செய்யும் ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு தொடர் தாக்கத்தை உருவாக்க வேண்டும்னு சொல்கிறார். அதே மாதிரி நாம் செய்ய வேண்டும். அடுத்து நம்முடைய வைஸ் பிரசிடென்ட், ஆர்ஐயுடைய வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிளம் முருகானந்தம் அவர்கள். அவர் ஒரு 72 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த போஸ்டிங் வந்து ஒரு நம்ம இந்தியா கிடச்சிருக்கு. குறிப்பிட்டும் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தமிழர், திருச்சியை சேர்ந்த தமிழர் முருகானந்தம் அவர்களுக்கு, பிடிஜி அவர்களுக்கு கிடைத்துள்ளது. அவருடைய டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் 2030 பார்த்தீங்கன்னா ரோட்டரியுடைய 125ஆம் ஆண்டு வருது. அந்த 125th இயரில் மெம்பர்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12,50,000 மெம்பர்ஸ் ரீச் ஆக வேண்டும். அதே மாதிரி ரோட்டரி ஆக்டர்ஸில் 1,25,000 ரோட்டரி ஆக்டர்ஸ் ரீச் ஆக வேண்டும்ன்ற எய்ம் நம்ம டார்கெட்டை நமக்கெல்லாம் கொடுத்துள்ளார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த டார்கெட்டை வந்து நான் ஒரு ஆள் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா 200 மேற்பட்ட கண்ட்ரியில் வந்து ரோட்டரி இருக்குது, 36,000 சங்கங்கள் இருக்கிறாங்க, 36,000 ரோட்டரி தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்த உழைத்தால் தான், அதுவும் 4 இயர்ஸ் தொடர்ந்து கன்டினியூஸாக ஒர்க் பண்ணால் தான் நம்ம அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியும். கண்டிப்பாக நாம் செய்வோம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா உலக அளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமெரிக்கா தான் மெம்பர்ஷிப்பில் வந்து நம்பர் 1 இருக்காங்க. அதை நம்ம அடிக்க வேண்டும் என்றால் அந்த டார்கெட் ரீச் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வேர்ல்டில் நம்பர் 1 மெம்பர்ஷிப்பில் வரலாம். கண்டிப்பாக அது ஒரு பெரிய இலக்கு அல்ல, கண்டிப்பாக செய்வோம். மேலும் வந்து இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா நான் கலந்து கொள்ளும் 52வது இன்ஸ்டிலேஷன் இது. ஏன்னா ஏற்கனவே நம்ம டாக்டர் சிஆர் ராஜு சாரோட ஏற்கனவே மகாபலிபுரம் இன்ஸ்டிலேஷன் கலந்துல்ல. ஏன்னா இது 52 இன்ஸ்டிலேஷனு. இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிஓஜிஸ் ஒரு 4-5 பேர் வந்திருக்கீங்க. அது இல்லாமல் நம்ம பிடிஜி சிஆர் ராஜு சார் இருக்கார். அந்த மாதிரி நிறைய இந்த கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் ஜிகே மாலன் அவர்கள் ஏற்பாடு செய்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அருமையாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வேலூரில் இருக்க அனைத்து சங்கத்திலும் நிறைய உறுப்பினர் வந்திருக்கீங்க. அனைவருக்கும் நன்றியில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மேலும் வந்து இந்த சங்கம் வந்து ஒரு 40 ஆண்டுகள் சங்கம். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு குளோபல் கிராண்ட் ப்ராஜெக்டாவது இல்லாத ஏதாவது திட்டம் உங்களுக்கு எது சரியாக இருக்குமோ அந்த மாதிரி திட்டத்தை நீங்கள் எடுத்துவார்கள். அதுக்கு மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு நாங்கள் பண்ணுறது ரெடியாக இருக்கோம். கண்டிப்பாக செய்யுங்கள். மேலும் சங்கங்கள் பல வெற்றிகளை செய்து சாதனை புரிய வேண்டும் வாழ்த்தி என்னை இந்த கூட்டத்துக்கு அழைத்த இந்த சங்கத்தின்
மூத்த உறுப்பினர்கள் முன்னாள் தலைவர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒழுங்கு செய்து கொடுத்த டாக்டர் ஜி.கே. மாலன் சார் அவர்களுக்கு நமது ஆளுநர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்துவார். உண்மையிலே இங்கே வந்து எங்கள் சங்கத்திலேருந்து 5 பேர் நேம் கொடுத்துருக்காங்க தலைவர்கிட்ட, அவர் உள்பட பிஹெச்எஃப் ஆகிறதுக்கு. அது குறுகிய காலத்தில் இந்த மாதமே உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. என்னுடைய இதுவும் ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும். அதுவும் ஸ்பாட் பேமெண்ட்டாக கரெக்ட் பண்ணுறோம். ஜெயம் பிரசிடெண்ட்டெல்லாம் வந்துருக்கீங்க, தயவுசெய்து மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அவர்கள் அனைவரும் மரியாதை செய்யப்படும். தயவுசெய்து எல்லாரும் வாங்க. சில அநேகமாக அருமை நண்பர் பிடிஜி பாண்டியனை வந்துட்டார். ஆகினால இப்போ பாண்டியனை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைவர் நம்ம ரவிக்குமார் தான். இங்கே மட்டும் இல்லை, ஒவ்வொரு கூட்டத்திலையும் நேற்று கூட பார்த்தேன், அவ்வளோ மெம்பர்ஷிப் இதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே அவரையும் ஒரு பாராட்டத்தோட பாண்டியனும் மேடைக்கு வந்தால் அவருக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தும். வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இன்று பதவியேற்க வந்திருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரோட்டரி ஜாம்பவான்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த விழாவிற்கு முத்தாய்ப்பு வச்ச மாதிரி இன்னைக்கு நம்முடைய ஜி.கே. மோகன் அவர்கள் திறம்பட வருடாவடம் வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்தினுடைய நிகழ்ச்சியை பெரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் ரோட்டரி அபிஷியல்ஸும் மற்றும் தலைவர்களும் பேரன்ஸும் இருந்து உணவருந்தி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.